2026 பாஜக தலைமையிலான ஒரு மிக வலிமையான கூட்டணி அமைய போகிறது, கூட்டணி ஆட்சி அமைய போகிறது. ஆனால் அந்த கூட்டணியில் தாவேக அதிமுக கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்றை அறிவிக்கிறார். தன்னுடைய வெற்றியை இப்போதே பேச தொடங்கி இருக்கிறார்கள். இதை எப்படி பாக்குறீங்க? யாரு இந்த அண்ணாமலைன்னா சரியா படிக்காம மறுபடி படிச்சுட்டு வரேன்ட்டு போயிட்டு வந்த தம்பியை நீங்க சொல்றீங்க, அவர் தானே? ஏன்னா இப்ப தமிழிசை, எச்ராஜா நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க. அது நீங்க சொல்றது இவர் தான் நினைக்கிறேன், அவருதான். ரைட் ரைட் ரைட். ஏன் அண்ணாமலை இப்போ அந்த அந்த ஒரு வீடியோ கட்சியினுடைய தலைவரா வந்ததுக்கு பிறகு வீடியோ கட்சி ஏன் அது இன்னொரு பேரு வீடியோ கட்சிங்க. நீங்க என்ன கட்சின்னு சொன்னீங்க? அண்ணாமலைனாலே வீடியோ கட்சி தான் அர்த்தம். அதான் அந்த அதுக்கு பேர் தான் இன்னொரு பேரு வீடியோ கட்சின்னு பேரு. அந்த வீடியோ கட்சிக்கு அவர் தலைவரா வந்ததுல இருந்து எவ்வளவோ சொல்லியிருக்கிறாரு. ஏதாவது ஒண்ணு நடந்திருக்குதா சொல்லுங்க? நாய் குலைச்சதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா கூட அதுல 2 வார்த்தை நடந்திருக்கும். நாய் குலைச்சதுல கூட 2 வார்த்தை நடந்திருக்கும். அண்ணாமலை உதிர்த்த வார்த்தைகள் எதுக்காவது உண்மை இருக்குதா இல்ல உயிர் பெற்று இருக்குதா அப்படின்னு சொன்னா அதுக்கு பொருள் கிடையாது, அதுக்கு உயிரும் கிடையாது. அதனால அவரு அவருடைய இருப்பை தக்க வச்சு கொள்றதுக்காக, தலைவரா காமிச்சுக்கிறதுக்காக, வசூல் வேலையை நடத்துவதற்காக பத்திரிகைகளை பார்த்து இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் கூட அதிகம் போறது கிடையாது, பயந்துட்டு எல்லாம் தள்ளி போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அண்ணாமலை சொல்றதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது.